வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபினா முருங்கைக்கீரை மசியல். அதே டைமில் எல்லாருக்கும் பிடிச்ச வாழைப்பூ வடை. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? முருங்கைக்கீரை ஒரு கட்டு, பருப்பு 100லேருந்து 120 கிராம், சின்ன வெங்காயம் 40 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 8 நம்பர், பூண்டு 15 பல்லு, புளி மீடியம் சைஸ் லெமன், சீரகம் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் அரை டீஸ்பூன், தனியாத்தூள் அரை டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பருப்பு வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். அது பர்டிகுலராக குக்கரில் நீங்கள் வேக வைக்கும்போது ஊற வச்சு பருப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ஊற வச்சு பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த குக்கரில் போடுறேன். தண்ணி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கோம். இந்த பூண்டு போடும்போது ஒரு 10லேருந்து 12 பல்லு இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி. இந்த தக்காளி வந்து 2 தக்காளி இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் 40 வெங்காயம் சொன்ன பார்த்தீங்களா, அதில் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்ல பருப்பை வேக வைக்கிறோம். இதுக்காக இந்த இடத்துல அந்த சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போடுறீங்கன்னா பருப்போட நல்லா மசிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த பருப்பு நல்லா வெந்திருக்கும். அதே டைமில் அந்த பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு சூப்பராக இருக்கும். நீங்கள் மத்து போட்டு கரைஞ்சிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிடலாம். இந்த பருப்பை அப்படியே மண்சட்டியில் மாற்றி வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த கடாயில் நல்லெண்ணெய் போடுங்க. இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் சீரகம் போடுறோம். நீங்கள் எப்போவுமே வீட்டில் இந்த மாதிரி தாளி போடும்போது கடுகு நல்லா பொரிஞ்சு போய் தான் சீரகம் போடணும், சரிங்களா? அதே மாதிரி காஞ்ச மிளகு நல்லா உடச்சி போடுங்க. காஞ்ச மிளகா போட்டோன்னா உங்களோட அடுப்போட ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டுறோம். ஏன்னா அந்த காஞ்ச மிளகா கருக ஆரம்பித்தா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், காஞ்ச மிளகா போட்டோன்னா அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு உடனே சின்ன வெங்காயம் கருவேப்பிலாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள தக்காளி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் பவுடர் தனியாத்தூள் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குழம்புத்தூளோ இல்லை இந்த மிளகாய்த்தூளோ தனியாத்தூளோ அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக நான் சொன்ன குவான்டிட்டிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அதிகமாக போனால் டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும், காரத்தோட தன்மை அதிகமாக போயிடும். அப்படி போனால் கண்டிப்பாக இந்த கீரை மசியலுக்கு நல்லா இருக்காது. இதெல்லாம் போட்ட பிறகு 2 செகண்ட் அந்த வெங்காயம் தக்காளி இந்த பவுடர் மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். இதோட ஊற வச்ச புளி தண்ணியை ஊற்றுறேன். புளி தண்ணி போட்ட பிறகு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டால், அந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணும். புளி வந்து நல்லா வேகாமல் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது கீரை மசியலுக்கு. ஏன் கேட்டால் அந்த புளியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அதாவது ஷார்ப்பான புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தால் சில பேருக்கு பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. இதுக்கப்புறம் அந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வர டைமில் கொஞ்சம் ட்ரை ஆகும். இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, முருங்கைக்கீரை பலன் வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம சாப்பிட ஆரம்பித்தா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நம்ம சாப்பிடாம விட்டோம்னா கண்டிப்பாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கம்பல்சரி வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை வச்சு நீங்கள் எதுனா ஒரு சமையல் பண்ணுங்கள். பொரியல், கூட்டு இல்லை குழம்பு இந்த மாதிரி பண்ணலாம். இப்போது இந்த முருங்கைக்கீரை போட்ட பிறகு வதக்கியாச்சு. அதிகபட்சம் ஒரு 2 செகண்ட் வதக்கியிருப்பேன். இதுக்கப்புறம் மண்சட்டியில் மாற்றி வச்சுருக்க இந்த பருப்போட அந்த கீரை வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கீரை இதில் போட்டு ஒரு கொதி விடணும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, கீரை நீங்கள் இந்த பருப்பில் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணால் கண்டிப்பாக கலர் மாறிடும். அதே டைமில் இந்த மாதிரி கீரை ரெசிபி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது மூடி போட்டு கொதிக்க விடக்கூடாது. அப்படி மூடி போட்டு பண்ணாலும் கண்டிப்பாக வந்து அந்த கீரோட கலர் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி கீரையும் பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அதிகபட்சம் ஒரு கொதி, அதாவது ஜஸ்ட் பாயில் வந்தால் போதும். அதே டைமில் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு கொதி விட்டால் மட்டுமே போதும், ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கீரையை நல்லா கடைய ஆரம்பிக்கிறோம். அதாவது அந்த பருப்பும் கீரையும். இந்த கீரை நீங்கள் கடையும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னா, கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குன்னா கடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியோட அளவு கம்மியாக இருக்கணும், கீரை கடையிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கீரை கரைஞ்சி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், பர்டிகுலராக நல்லெண்ணெய் கம்பல்சரி கடைசியாக ஊற்றிக்கணும். அப்போ தான் அந்த சாப்பிடும்போது நல்லெண்ணெய், அந்த கீரை, பருப்பு, புளிப்போட தன்மை எல்லாமே நல்லாயிருக்கும் சேர்த்து சாப்பிடும்போது. இன்றைக்கி ஒரு சூப்பரான கீரை மசியல், அதாவது முருங்கைக்கீரை மசியல் எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1 பவுல், கடலைப்பருப்பு 250 கிராம், காய்ந்த மிளகாய் 6 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், பூண்டு 15 பல்லு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கடலைப்பருப்பை வந்து தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊறாமல் நீங்கள் அப்படியே அரைச்சினா உங்களுக்கு கடலைப்பருப்பு முழுசாகவும் இருக்கும். அதே டைமில் அந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு கடலைப்பருப்பு நல்லா ஊறணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 hours நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் காம்பு மாதிரி இருக்கும். அந்த காம்பு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். எதுக்காக எடுக்கணும்னு சொல்கிறேன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை கொடுக்காது. அதே டைமில் அந்த காம்போடு நீங்கள் கட் பண்ணி போடும்போது அந்த கடலைப்பருப்புலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக வராது. அதனால தான் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் பண்ணணும். இது ஒரு பேசிக். நீங்கள் வீட்டில் பொரியல் பண்ணாலோ இல்லை கூட்டு பண்ணாலோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தனியாக எடுத்துருங்க. இப்போது இந்த வாழைப்பூவும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து நீங்கள் வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வைக்கக்கூடாது. அதாவது எல்லா மிசம்பெலாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுன்னா கலர் மாறாமல் இருக்கும். அதான் விஷயம். அதனால் நீங்கள் எப்போ கடலைப்பருப்பு ஊறின பிறகு நீங்கள் அரைச்சிருப்பீங்களே அந்த டைமில் இந்த மாதிரி கட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் போங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்குது. ஊறின கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி அரைக்க போகிறோம். அந்த கடலைப்பருப்பு ஊறின அந்த ஈரப்பதத்துலேயே வந்து நம்ம அரைச்சா தான் கரெக்டாக வரும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணாலும் என்னன்னா அந்த கடலைப்பருப்பு உங்களுக்கு வந்து மாவு மாதிரி பேஸ்ட் மாதிரி போய்டும். அதனால் தண்ணி ஊற்றாமல் இந்த கடலைப்பருப்பு, சோம்பு, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம். அரைக்கும் போது ரொம்ப அரைச்சிடக்கூடாது. குறைஞ்சபட்சம் ஒரு 85 to 90% அளவுக்கு மட்டுமே அரைச்சா போதும். ஏன்னா கொஞ்சம் குறை இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முழுசாக இருந்தால் திருப்பி கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகலாம். பார்த்தீங்களா, எப்பவுமே வந்து இந்த மாதிரி வாழைப்பூ வடைக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இந்த இடத்துல நீங்கள் வெங்காயம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த வெங்காயத்தை கட் பண்ணும்போது கத்தி ஷார்ப்பாக இல்லாத கத்தியில் கட் பண்ணால் அந்த தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வடை நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா ஷார்ப்பான இருக்க கத்தியில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையானக்கு உப்பு, பொடிசாக கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி போட்டிருக்கோம். இதோட நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த
இந்த இஞ்சி கண்டிப்பாக இந்த மாதிரி வாழைப்பூ வடைக்கோ இல்லை மசாலா வடைக்கோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் சில பேர் பொடிசாக கட் பண்ணி போடாமல் பெருசாக போட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, எடுத்து போட்டுருவாங்க. அதுக்காக நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போடுவாங்க. அதே டைமில் காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் போடலாம். நான் 2-3 பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுருக்கீங்க. இதுக்கப்புறம் பெருங்காயம் கம்பல்சரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் பெருங்காயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். வாழைப்பூ இந்த மாதிரி உடனே கட் பண்ணி போட்டால் கலர் மாறாது, அதனால காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு மேல் ஓட்டமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இடித்து வச்சுருக்க இந்த பூண்டும் சேர்க்க போகிறோம். பூண்டு யூஸ் பண்ணும்போது தோலோட இடித்து பூண்டு போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த வாசனை நல்லா கொடுக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, எப்பவுமே வெங்காயம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு, அதாவது இந்த கடலைப்பருப்போட வெங்காயம்லாம் போட்ட பிறகு உடனே தட்டி போட்டு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுனா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்போது என்னன்னா, அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் லூஸ் ஆனால் நீங்கள் தட்டி போடும்போது எண்ணெய் பிடிக்கும், அதே டைமில் வடை உடைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. வெங்காயம் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே தட்டி போட்டால் தான் கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்மளோட உள்ளங்கையில் வச்சு 4 விரலை வச்சு நல்லா தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இன்கேஸ் உங்களோட உள்ளங்கையில் வந்து நீங்கள் மாவு ஒட்டுற மாதிரி இருக்குன்னா அப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு அதுக்கப்புறம் தட்டி போடுங்க, உங்களுக்கு வடை சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குது. நீங்கள் மிதமான சூடில் வச்சு நீங்கள் போடும்போது கலர் நல்லா கொடுக்கும், அதே டைமில் அந்த வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக கொடுக்கும். சில டைமில் வந்து எண்ணெய் சூடாக இருக்க எண்ணெயில் போட்டுருவாங்க, கலரும் நல்லா வந்துடும். ஆனால் உள்ள வடை வந்து சாஃப்டாக இருக்குமே தவிர கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டான சூடில் வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கிறோம். இதே மெத்தட் தான் மசாலா வடையும். நீங்கள் வேறு எதனா பயிர் வச்சு நீங்கள் பண்ணலாமல் கேட்டால் கண்டிப்பாக பச்சை பயிறு, மூக்கடலை இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். இன்றைக்கி இருக்க காலத்தில் நிறைய பேர் வந்து நான் ஸ்டார்டிங்கே சொன்னப்போ தான் இந்த வாழைப்பூலாம் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த வாழைப்பூ இந்த மாதிரி ஸ்நாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஈவன் சீஸ் பாலை இன்றைக்கி இந்த வாழைப்பூலாம் யூஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வாழைப்பூ வச்சு எப்படி இந்த வாழைப்பூ வடை நல்லா முறுமுறுன்னு பண்ணலாம். நம்ம வீட்டில் எதனா ஒரு பண்டிகை காலம் வந்தால் மட்டும்தான் அந்த டைமில் மசாலா வடை, உளுத்தம்பருப்பு போடலாம் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாகவே நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த வடையும் நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நார்மலாக வீட்டில் அந்த வடை குத்துற கம்பி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பியில் குத்தி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா இறங்கும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை.